நம்ம குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வழுவு சொற்கள் அதாவது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்கள் இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு 5 பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை பார்க்கலாம். ஓகேங்களா, ரொம்ப எளிமையான சொற்கள் தான், பட் சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகேங்களா, நமக்கு இதுக்கு இது அப்படின்னு படிச்சோம்னா ஈஸி. அதுவே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எதுன்னு கேட்டாதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பாருங்க, உசிர் அப்படின்ற பேச்சு வழக்குக்கு எழுத்து வழக்கு என்னன்னு பார்த்தோம்னா உயிர். ஓகேங்களா, உயிர். ஓகேங்களா, ஈஸியா போட்டுருவோம். பட் எக்ஸாம்ல நமக்கு ஆப்ஷன் 1 2 கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பட் இதுக்கு இதுதான் தெரிஞ்சிட்டனா ஈஸியா போட்டுடலாம். அடுத்ததா ஊரணி அப்படின்னா என்னன்னா ஊருணி. ஓகேங்களா, ஊருணி நீர்நிலை. அடுத்ததா சிகப்பு, நம்ம பேச்சு வழக்குல சிகப்பு கலர் அப்படின்லாம் சொல்லுவோம். பட் சிகப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சிவப்பு. நமக்கு ஆப்ஷன்ல கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. சோ நம்ம எதுக்கு எதுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோம். அடுத்ததா புண்ணாக்கு. புண்ணாக்கோட எழுத்து வழக்கு அல்லது வழுவற்ற சொல் என்னன்னு பார்த்தோம்னா பின்னாக்கு. ஓகேங்களா, பின்னாக்கு. அடுத்ததா கோர்வை. கோர்வையா பேசுங்க அப்படின்லாம் நம்ம பேச்சு வழக்குல நிறைய யூஸ் பண்ணுவோம். பட் கோர்வை சரியான எழுத்து வழக்கு. வழுவற்ற சொல் எதுனா கோவை. ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 சொற்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.